ஈரானால் எப்படி இப்போ மிசைல் லான்ச்சிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது, எப்படி அவர்களால் அதிகமான மிசைல்களை லான்ச் பண்ண முடியுதுன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கான பதிலை ஈரான் தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்புலேருந்து சொல்லிட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார்கள். அந்த வீடியோ பார்க்கும்போது ஈரான் அண்டர் கிரவுண்ட் மிசைல் லான்ச்சிங்கை பண்ணுறாங்க. நாங்கள் ஏற்கனவே ஈரானிட்ட அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டி இருக்குது என்பதை கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நிலத்துக்கடியில் அதிகளவான ஆழத்தில், அதாவது கிலோமீட்டர், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ஆழத்தில் ஈரான் மிசைல் ஸ்டோரேஜ் சிட்டிகளை வச்சுருக்காங்க. அதனை மிசைல் சிட்டிஸ் அண்டு, அதாவது அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸ் அண்டு சொல்வார்கள். இப்படி இருக்கிற நாங்கள் என்ன நினைச்சோம், ஈரான் இப்படி மிசைல்களை மட்டும்தான் அண்டர் கிரவுண்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறார்கள், அதனை தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து லான்ச் பண்ணுவாங்கன்னு தான் நாங்கள் நினைச்சோம். ஆனால் ஈரான் என்ன செய்கிறாங்க, மொபைல் லான்ச்சர்ஸ், அதாவது வாகனத்தில் வச்சு மிசைல்களை லான்ச் பண்ணுகிறார்கள். அதைத்தான் அமெரிக்கா மிஸ்டரும் தொடர்ந்து ஏஸ்ட்ரைக் பண்ணி அழிச்சு கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அமெரிக்கா சொல்கிறார்கள், நாங்கள் ஈரானோட மிசைல் லான்ச்சிங் தளங்களை அழிச்சிட்டோம்ண்டு. ஆனால் இப்போ ஈரான் என்ன செய்கிறாங்க, மொபைல் லான்ச்சர்ஸ் அதை வச்சு தாக்குதலை நடத்துவதை ஓரளவுக்கு குறைச்சிட்டு, ஏன்னா அமெரிக்க தாக்குதலை நடத்துவதை குறைச்சிட்டு இப்போ நிலத்துக்கடியில் இருந்த மிசைல்களை லான்ச் பண்ணுகிறார்கள். எப்படி சைலோஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் ஈரானும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் வெளியில் இருக்கின்ற அந்த மொபைல் வாகனத்தில் இருந்த மிசைல்களை லான்ச் பண்ணுகின்ற லான்ச்சஸை தாக்கி அளிக்க முடியும். பட் இப்படி அண்டர் கிரவுண்டில் இருந்து லான்ச் பண்ணும்போது அது எங்கே இருக்குது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது லான்ச் பண்ணும் வரைக்குமே அது எங்கே இருக்குது என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது. இதனால் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. அண்ட் இதை வச்சு நாங்கள் ஒரு விஷயத்தை அடித்து சொல்ல முடியும், இந்த போர் இப்போதைக்கு முடியாது என்பதை. ஏனெண்டா ஈரான் தரப்புலேருந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், நாங்கள் தொடர்ந்து போர் செய்ய தயாராக இருக்கோம், தொடர்ந்து போரை செய்வோம்ன்ற முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த போர் கண்டிப்பாக பல வருடங்கள் நீடிக்கும். ஏனெண்டா இப்படி அண்டர் கிரவுண்டில் மிசைல் லான்ச்சிங்கை வச்சுருக்கும் போது அமெரிக்காவால் அனைத்தையுமே தாக்கி அளிக்க முடியாது. ஏனெண்டா ஈரான் என்பது சின்ன நாடு இல்லை, அது மிகப்பெரிய ஒரு நாடு. அங்கே எத்தனை இடத்துல அமெரிக்காவில் தாக்குதலை நடத்த முடியும், எத்தனை இடத்துல மிசைல் லான்ச்சிங்கை அளிக்க முடியும். ஏனெண்டா அண்டர் கிரவுண்டில் மிசைல் லான்ச்சிங் இருக்கும்போது கண்டிப்பாக அதனை முழுமையாக அளிக்க முடியாது. ஈரான் தாக்குதல் வீதத்தை குறைச்சி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 20 மிசைலை லான்ச் பண்ணினாலே பல வருடங்களுக்கு இந்த போரை தொடர்ந்து ஈரானால் நடத்த முடியும். அண்ட் தொடர்ந்து அமெரிக்காவில் இந்த மிசைல் லான்ச்சிங் தளங்களை அழிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போ எப்படி ஏர்ஸ்ட்ரைக்கை பண்ணுகிறார்களோ அந்த ஏர்ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து அமெரிக்காவில் பண்ண முடியாது என்பதுதான் உண்மை. இரண்டு அமெரிக்காவுக்கு ஆயுதங்களோட பற்றாக்குறைப்படும். அண்ட் அமெரிக்கா நிறைய செலவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ஆகவே இப்போ நடத்துகிற மாதிரி ஏர்ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து நடத்த முடியாது. பட் ஈரானால் தொடர்ந்து அண்டர் கிரவுண்ட் மிசைல் லான்ச்சிங் தளங்களை வச்சு மிசைல்களை லான்ச் பண்ண முடியும். இதனால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும். ஆகவே ஈரான் தரப்புலேயும் இந்த மிசைல் லான்ச்சிங் தளங்களை, அண்டர் கிரவுண்ட் மிசைல் லான்ச்சிங் தளங்களை காட்சிப்படுத்தாதே கூட ஈரான் எவ்வளவு நாளைக்கு தான் வாகனத்தை பயன்படுத்தி மிசைல்களை லான்ச் பண்ணுவார்கள், அமெரிக்காவும் இஸ்ரேல் வந்து தாக்கி அளித்து முழுமையாக ஈரானோட கதையை முடித்திடுவார்கள் என்று ஒரு கட்டத்தில் சொல்லலாம். ஆனால் இப்போ அண்டர் கிரவுண்ட் மிசைல் லான்ச்சிங் தளங்கள் இருக்கிற வரைக்கும் ஈரானால் இந்த போரை முடிக்கணுமான்னு நினைக்கிற வரைக்குமே இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியும். பல வருடங்களுக்கு போரை தொடர்ந்து நடத்த முடியும். ஆகவே இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான்கிட்ட வசமாக மாட்டுப்பட்டுட்டார்கள் என்பது தெளிவாக தெரியுது. கத்தாரோட ஃபைட்டர் ஜெட் ஈரானோட Su-24 ஃபைட்டர் ஜெட் ட்ரெண்டை சுட்டுப்படுத்திட்டு தண்ட மாதிரி கத்தார் தரப்புலேருந்து செய்திகள் வெளியே வந்திருந்தது. பட் இதில் பலருக்கு என்ன கேள்வி எழும்புதுண்டா, ஈரான் தரப்புலேருந்து மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்துகிறார்கள். கத்தாரில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளத்தின் மீது தாக்குதலை நடத்ததான் இந்த Su-24 ஃபைட்டர் ஜெட் வந்திருக்கு. இப்போ கத்தார் சொல்வது உண்மையாக இருந்தால் உண்மையாகவே இந்த Su-24 ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு விடுத்துகிறார்கள் என்று விடுத்திட்டார்கள் என்று வச்சுக்கொண்டு தான் நான் இப்போ இந்த நியூஸை சொல்கிறேன். அதாவது இப்போ ஈரான் தரப்புலேருந்து இதனை உறுதிப்படுத்தலை, பட் கத்தார் தான் இதனை சுட்டுவழுத்தி இருக்கணும்னு சொல்லி கேட்கிறார்கள். இது உண்மையாகவே ஈரானோட ஃபைட்டர் ஜெட்டா அல்லது அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டா என்பது குழப்பம்தான். ஏன்னா ஃபைட்டர் ஜெட்டை சுட்டுவழுத்தி இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறார்கள், பட் அது ஈரானோட Su-24 என்பதே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. சரி, கத்தார் சொல்கிற மாதிரி இந்த Su-24 ஃபைட்டர் ஜெட்டையை சுட்டுவழுத்தி இருக்கிறார்கள் என்று வைப்பேன். இப்போ அமெரிக்கா இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி ஈரானோட மிசைல் லான்ச்சிங் தளங்கள், ஏர்போர்ட்டுகள், ஈரானோட ஃபைட்டர் ஜெட் டேக்கப் ஆகின்ற இடங்கள், அதாவது ஓடுதளங்கள் அனைத்தையுமே தாக்கி அளிச்சிடம் ஈரானை சுடுகார மேட்சிடம் என்று அமெரிக்கா மிஸ்டர்னு சொல்கிறார்கள். அப்படி இருக்கையில் இந்த Su-24 ஃபைட்டர் ஜெட் எங்கே இருந்து டேக்கப் ஆனது? இதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. நீங்கள் அந்த ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு விழுத்திட்டீங்க என்று வெப்பம், ஓகே, நீங்கள் சுட்டு விழுத்திட்டீங்கள், உங்களுக்கு சக்ஸஸ், வாழ்த்துக்கள். ஆனால் என்னென்ன அந்த ஃபைட்டர் ஜெட் டேக்கப் ஆனது? அப்படி என்னால் ஓடுதளம் அங்கே இருக்குன்னு தான் அர்த்தம். ஆகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போ வரைக்குமே ஈரானுக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி அடியல் என்பது தான் உண்மை. ஈரான் தொடர்ந்து தங்களுடைய சீக்கிரட்டான இடங்களை யூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பேரடியை இறக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த போர் இப்போதைக்கு முடிய போகிறதில்ல. ஈரான் தரப்புலேருந்து
இந்த போரை நாங்கள் நிறுத்த போறதில் தொடர்ந்து போரை செய்வோம் என்று சொல்கிறார்கள். இதனால் இப்போதைக்கு இந்த போர் முடிய போறதில்லை என்பதுதான் உண்மை. இஸ்ரேலோட முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த ஜோப் கிளாண்ட் அவர்கள் இப்போ ஈரானோட தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. பட் இந்த செய்தி இனிமே ஒபிஷியலாக உறுதி செய்யப்படையலை. இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் காசாவில் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொள்றதுக்கு ஓர்டரை போட்ட நபர், நிறைய மக்கள் கொல்லப்படுவதற்கு ஓர்டரை போட்ட நபர். இவருக்கான ரிவெஞ்சை இப்போ ஈரான் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். காசாவில் இருக்கிற அப்பாவி பாலஸ்தீன மக்கள் யார் யார் கொன்று குவித்தார்களோ அவர்களுக்கான ரிவெஞ்சானது இப்போ நடந்து கொண்டிருக்கு. எப்படி பாலஸ்தீன மக்கள் துன்பத்தை அனுபவித்தார்களோ அந்த துன்பம் எப்படி இருக்கும் என்பதை அந்த ஃபீலை இப்போ ஈரான் இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் மாட்டம் போட்ட இஸ்ரேலுக்கு இப்போ பேரிடியை ஈரான் இறக்கி கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. இப்படி ஒரு பக்கம் ஈரான் பேரிடி இறக்கும்போது இன்னும் ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா இஸ்ரேலை வச்சு செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்னதான் ஹிஸ்புல்லாவை நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம், ஹிஸ்புல்லாவோட தாக்கும் திறனை குறைச்சிடும் என்று இஸ்ரேல் சொன்னாலும் இஸ்ரேல் எந்த பகுதியில் கைப்பற்றி ஹிஸ்புல்லாவோட ஆயுதக்கிணங்களை நாங்கள் கைப்பற்றிட்டோம் என்று சொன்னார்களோ அந்த இடத்துல இந்த மிசைல்களை லான்ச் பண்ணி இஸ்ரேலுக்கே பேர் அதிர்ச்சியும் பேரிடியும் இறக்கி கொண்டிருக்கிறார்கள். அண்ட் இஸ்ரேலோட டேங்கிள் இஸ்ரேலோட ரேடாஸ் அதனை குறி வச்சு இந்த ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதலை நடத்தி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பதிலுக்கு இஸ்ரேல் லெபனானில் ஏர்ஸ்ட்ரைக்கை பண்ணி லெபனானையும் அடுத்த காசாவை மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். ஈரானோட IRGC தரப்பில் இருந்து தங்களோட புதிய செஜில் மிசைலை இப்போ நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த மிசைல் டார்கெட்டை துல்லியமாக தாக்கி அளிக்குது என்பதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது முழுமையாக இப்போ குலாப்ஸ் ஆகிக்கொண்டிருக்கு. அதுவும் எங்களுடைய மிசைல்கள் மட்டுமில்லை, எங்களுடைய பிரதர்களாக இருக்கிற ஹிஸ்புல்லா, ஈராக்கில் இருக்கின்ற இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குழுக்கள் அவர்களோட உதவியோடு நாங்கள் இப்போ இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அனைத்தையுமே நாங்கள் முழுமையாக கொலாப்ஸ் பண்ணி கொண்டிருக்கோம். இஸ்ரேலால் இனி நீண்ட நாளைக்கு எங்களுடைய மிசைல்களை சுட்டு விடுத்த முடியாதுன்னு ஈரானோட IRGC தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கூட வருகின்ற வீடியோஸை பார்க்கும்போது ஈரானோட மிசைல்கள் வெற்றிகரமாக இஸ்ரேலுக்கு தொடர்ந்து தாக்குதலை நடத்தது. உண்மையை சொல்லணும்னா ஈரான் இப்போ மிசைல் மலையை ஈரானுக்கு பொழிஞ்சிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். உண்மையிலேயே இப்போ தான் ஈரான் இந்த தாக்குதல் மேற்கொள்கிறார்கள் என்று பார்த்தா இல்லை, ஏற்கனவே இப்படி நிறைய மிசைல் மலை மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக பொழிவதற்காண்டி லான்ச் பண்ணி இருக்கலாம். பட் இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்ற அமெரிக்காவும் மற்ற மேற்குலக நாடுகளும் தங்களுடைய பயிற்சியை பயன்படுத்தி அமெரிக்காவோட போர்க்கப்பலும் அந்த மிசைல்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கலாம். இதனால தான் குறைந்த மிசைல்கள் இஸ்ரேலுக்கு வெற்றிகரமான தாக்குதலை செஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக கொலாப்ஸ் ஆகி அமெரிக்கா மற்றும் ஃபைட்டர் ஜெட்டால் ஈரானோட மிசைல்களை சுட்டு வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் ஈரான் லான்ச் பண்ணுகிற மிசைல்களில் பெருமளவான மிசைல்கள் இஸ்ரேலுக்கு வெற்றிகரமான தாக்குதலை செய்யுது. அதுக்கான வீடியோஸும் வெளியே வருது. ஆகவே இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது கை வச்சு ஈரானோட சுப்ரீம் கொலை பண்ணி மிகப்பெரிய ஒரு தப்பை பண்ணியிருக்காங்க. இதற்கான விளைவுகளை இதுக்கான பரிசை இப்போ அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஈரான் இஸ்ரேலை வச்சு செஞ்சோன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் ஈரான் என்றால் இன்னும் ஒரு பக்கம் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் அதையும் விட்டு வைக்காமல் அடிச்சுக்கொண்டே இருக்காங்க. ஆகவே ஈரான் இப்போ மல்டி ஃப்ரண்டில் தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. ஆகவே ஈரான் இப்படியே தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரசரை கொடுத்தால் அமெரிக்காவே தானாக வந்து சீஸ்ஃபயருக்கு வாங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். அப்படி வந்து ஈரானோட கோரிக்கைகள் அமெரிக்கா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி வந்தால் அமெரிக்காவை விலக்கி வச்சுட்டு, அதாவது அமெரிக்காவை மிடில் ஈஸ்ட்லேருந்து ஓட விட்டுட்டு இஸ்ரேலை தனியாக வச்சு ஈரான் சம்பவம் செய்யணும். அமெரிக்காவை இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லையென்று துண்டைக்கான துணியக்கான என்று ஓட வைக்கணும். அப்படி வச்சு இஸ்ரேலை மட்டுப்படுத்தணும். இஸ்ரேலோட அகங்காரம் மற்றும் ஆணவத்தை ஈரான் அடித்து ஒழிச்சா மட்டும்தான் இனி இஸ்ரேலால் மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகளுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது. ஆகவே ஈரானுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போகாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலை மிடில் ஈஸ்டில் இருந்து விரட்டி அடித்தா தான் அது ஈரானுக்கான நிம்மதியாக இருக்கும். பார்க்கலாம் ஈரான் என்ன செய்ய போகிறாங்க. இதே பிரஷரை தொடர்ந்து கொடுக்குறாங்களா அல்லது அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு போவார்களா என்பதை. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் கண்டிப்பாக இந்த போர் அப்டேட் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி போர் அப்டேட்டை தெரிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குறம் பார்க்க முடியும். என்ன ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.